ஹலோ. இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மனுஷனால் அழிக்கப்பட்ட ஒரு பறவை பற்றி தான். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பறவையோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோடோ. இது எங்கே வாழ்ந்துட்டு வந்தேன்னா இந்தியன் ஓஷனில் இருக்க ஒரு ஐலாண்ட் கண்ட்ரியில் தான். அந்த ஐலாண்ட் கண்ட்ரியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ். இந்த பறவையோட வெயிட் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோ வரைக்கும் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மொரீஷியஸ் வந்து ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. ஸோ இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இடம்பெயர்ந்து மொரீஷியஸ்க்கு போயிடுச்சு. மொரீஷியஸில் பார்த்திங்கன்னா இதை வந்து வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு எந்த ஒரு விலங்கினமும் இல்லை. அதனால் காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சுன்னா பறக்கிறத மறந்துடுச்சு. அது வந்து நடக்கவே ஆரம்பிச்சிச்சு ஆஸ்ட்ரிச் மாதிரியே. அதோட சிறகுலாம் பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா சின்னதாகிடுச்சு அப்படின்ற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மொரீஷியஸ் ஐலாண்டுக்கு ஃபஸ்ட்டு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1505 போனாங்க. அண்ட் அவங்க இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ணி டச் பீப்புள் போனாங்க. அவங்க வந்து 1598. இவங்க போன அப்புறம் தான் அந்த பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போனவங்க வந்து அவங்க கூட சில பெட்ஸ் அனிமலையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பன்னி, எலி இந்த மாதிரி. அண்ட் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களே அந்த பேர்டை வந்து அடித்து சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகளும் பார்த்திங்கன்னா அதை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு அந்த டோடோ பறவைகள். கடைசியாக இருந்த ஒரே ஒரு டோடோ பேர்டு எப்போ கில் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1681. அவங்க போனது 1598. 100 வருஷத்துக்கு உள்ளாடியே பார்த்திங்கன்னா மொத்த பாப்புலேஷனும் தின்னு வேட்டையாடி அழிச்சிட்டானுங்க. இப்போ அந்த மொரீஷியஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்டை வந்து நேஷ்னல் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அண்ட் அங்கே இருக்க மியூசியமில் அதோட ஸ்கெலிட்டன் அதை கலெக்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்ன தான் பாருங்கள், இருக்கிறப்போ வந்து அதோட அருமை தெரில, நல்லா கொன்று தின்னுக்கிட்டு இப்போ வந்து எங்கே வச்சு என்ன பயன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறப்போ வந்து பெற்றவங்கள நல்லா பார்த்துக்கிறது கிடையாது, எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் இறந்தப்புறம் வந்து ஃபோட்டோக்கு மாலை போடுறது, வருஷம் வருஷம் படையல் போடுறது, ஏன்டா இதெல்லாம் தேவையடா. ஸோ இருக்கிறப்போ ஒழுங்காக பாருங்கள், எல்லாரோட அன்பாக பழகுங்க, எல்லோரையும் நேசிங்க, நல்லா இருங்க, நல்லா வாழ விடுங்க மற்றவங்களையும். நன்றி.